Hello guys, நான் கோகுல் ராஜ் பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் கிராஜுவேட் ஃப்ரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமாக 2 விஷயங்களை பற்றி பேச போகிறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ்க்கான டிஎன்ஏயு தமிழ்நாடு லெவல் கவுன்சிலிங்கில் என்டராக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த சேனல். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இதை நம்ம படிக்கிறோம். இன் ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் டிசிப்ளின்ஸை நம்ம படிக்கிறோம். ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஒய் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் மேட்டர்ஸ் அண்ட் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சயின்சஸ் எஜுகேஷனுங்கிறத வந்து இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒய் அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் மேட்டர்ஸ், இது ஒரு நல்ல கேள்வி. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆஸ் லைக் எனி அதர் ஃபீல்ட், லைக் மெடிசன் ஃபீல்டாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்சோ எ ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் விச் ஹேஸ் ஹியூஜ் டிமாண்ட். விச் மீன்ஸ் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு இந்தியன் சப்கான்டினென்ட்டில் ரொம்பவே டிமாண்ட் இருக்குங்கிறது தான் உண்மை. பட் நிறைய பேர் ஸ்கோப் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானே என்னோடய டிகிரி டைமில் அக்ரிகல்ச்சர் டிகிரிக்கு அப்படி என்ன தான் ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லி நான் நிறையா கேள்வி கேட்டிருக்கேன். ஒன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அதோட நீட் என்னங்கிறது எனக்கு புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சருங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான், சரிங்களா? ஸோ இந்தியன் எக்கனாமியோட ஜிடிபியோட ப்ரைமரி செக்டர் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரி ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எவ்ரி இண்டஸ்ட்ரி ரிலைஸ் ஆன் அக்ரிகல்ச்சருங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கிறப்ப அக்ரிகல்ச்சர் நீட்ஸ் இட்ஸ் க்ரோத். அதுக்கான வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இந்தியன் ஃபார்மர்ஸ் நம்ம பார்க்கக்குள்ள எவ்வளோ இருக்குன்னா 51, 50, 49 இந்த ரேஞ்சில் தான் ஒரு இந்திய சராசரி விவசாயியின் வயது 50 இருக்குது. இவங்க இன்னும் ஒரு 30 years இருப்பாங்களா? ஆவரேஜ் ஹியூமன் லைஃப் ஸ்பேனே 16 இப்போ குறைஞ்சிட்டு இருக்க டைமில் இந்த ஃபார்மர்ஸ்லாம் இன்னும் ஒரு 30 years இருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, தென் இவ்வளோ இப்போ இந்தியா வந்து உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்க சூழ்நிலையில் அடுத்த 30 வருடங்களில் நம்மளை யார் ஃபீட் பண்ண போகிறா? ஹூ இஸ் கோயிங் டு ஃபீட் அஸ் இன் த நெக்ஸ்ட் 30 years? பெரிய கொஸ்டின் இல்லையா? ஏன்னா அடுத்த 30 வருஷத்தில் யார் நமக்கு சோறு போட போகிறா? விவசாயி சேத்துல கை வச்சா தான் சோத்தில் கை வைக்க முடியுங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் டேக்லைனாக இருக்கிறப்போ அது எப்படி சாத்தியமாக போகுதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்காக இப்போது ஜென்சி வந்து ஃபார்மிங்லேயே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய மற்ற ஃபீல்டில் இருந்து கூட அக்ரிகல்ச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு 10 year ஐடியில் இருந்துட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு அவங்க அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி நிறைய யங் ஜென்ரேஷன் பீப்புளும் வந்துட்டு இருக்காங்க. பட் த நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட்லி லெஸ். அதாவது குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையை விட ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவோட வேளாண்மை வளரணும்னா நிறைய அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தேவைப்படுறாங்க. அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் வேறு எந்த ஒரு செக்டாரில் போய் வேலை செஞ்சாலும் விவசாயத்தையும் அவங்க கையாளணுங்கிறது தான் வந்து இந்தியாவோட ஒரு முக்கியமான நீட். நானுமே அதான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் போனாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டாரில் எந்த வேலைக்கு போனாலும் சரி, நீங்களும் ஒரு நிலம் உங்ககிட்ட நிலம் இருந்துச்சுன்னா ஃபார் பெட்டர், ஈவன் பெட்டர் நீங்கள் வந்து நீங்களே விவசாயம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி விவசாயிகளுக்கு உதவலாம். அதுவும் முடியாட்டி நீங்கள் வந்து நீங்களே விவசாயம் செய்ய முயற்சிக்கலாம். இது என்னோட ஒரு இது. ஸோ அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் ஆக்சுவலி மேட்டர்ஸ் அண்ட் அலைட் டிசிப்ளினும் ஆக்சுவலி மேட்டர்ஸ் பிகாஸ் ஆஸ் ஐ செட் இப்போ வந்து நம்ம யங் ஜென்ரேஷன் இன்னும் மோர் இன்ட்டு ஃபார்மிங் வராங்கங்கிற பட்சத்தில் எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். அதாவது முந்தைய காலத்தில் அக்ரிகல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னா, தன்னோட தேவைக்கும் தன்னோட வீட்டு தேவைக்கும் உணவு தேவைக்கும் இதர தேவைகளுக்கு மட்டுமே வேளாண்மை விவசாயம் பண்ணிட்டு இருந்த காலம் மாதிரி அக்ரிகல்ச்சரை வந்து கமர்ஷியலாக மாற்றி அக்ரிகல்ச்சர் ஒரு பிஸ்னஸாக மாறிட்டு வருது. இப்போ வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சருங்கிற கான்செப்ட்லையும் தாண்டி அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸ்ங்கிற மாதிரி அக்ரி பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ்னு மாறிட்டுருக்கு. சாதாரண ஆடு கோழி மாடு வளர்ப்புலேருந்து கழுதை வளர்ப்பு வரைக்கும் இப்போ வந்து விவசாயம்
விவசாயம்ங்கிறது வந்து மாறிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து அக்ரிகல்ச்சரை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறப்போ நமக்கான சேலஞ்சஸும் அதிகமாக தானே இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போது அக்ரிகல்ச்சர்லேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய மாடர்னைசேஷன் வந்திருக்கு. இதை வந்து ஃபார்மர்ஸ்க்கு யார் போய் கொண்டு சேர்ப்பா? இந்த அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தான் போய் கொண்டு சேர்க்கணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் ரீசர்ச் வந்து இட்ஸ் கோயிங் அட் த டாப் லெவலில் அக்ரிகல்ச்சர் ரீசர்ச் இந்தியன் கண்டிஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ரீசர்ச் எந்த அளவுக்கு ஃபார்மர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். அது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கூட இல்லைன்னு தான் என்னோட ஒரு கருத்து சொல்லுவேன். ஸோ இந்த ரிசர்ச்சுக்கும் ஃபார்மர்ஸ்க்கும் இடையில் இருக்க இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு, அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸோட பொறுப்பு. இதை வந்து அப்படி இருக்க பட்சத்தில் ஸோ அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லுவேன். அண்ட் நம்மளோட கவர்மெண்ட்டுமே அதை தான் வந்து ஆதரிக்கிறாங்க. அதனால தான் ஆல்ரெடி இருக்கிற காலேஜஸோட எண்ணிக்கையை விட கூட்டிகிட்டே இருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி 4 நியூ காலேஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ட் ஆல்சோ நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸுமே அக்ரிகல்ச்சரல் ரீசர்ச்சில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் இட் இஸ் இன் டிமாண்ட் பொசிஷன். ஸோ இட் இஸ் இன் டிமாண்ட் நீட். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனை வந்து மேற்கொள்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியர் செட்டில்மெண்ட், நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் வரவங்களுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் டு சர்வ் த சொசைட்டி, டு சர்வ் த ஃபார்மர்ஸ், டு சர்வ் த ஒன்ஸ் ஹூ ஃபீட் அஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் வந்தீங்கன்னா இன்னுமே உங்களால் பேஷனேட்டாக நம்ம அக்ரிகல்ச்சரை ஆஸ்பயர் பண்ண முடியும். இது ஒன்று இருக்கையில் இந்த மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ஹரிசான்டல் ஸ்பேஸிங்கில் பண்ணிகிட்டு இருந்த அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய புது டெர்மினாலஜிஸ்லாம் வந்துருக்கு, நீங்கள் படிக்கிறப்பவே தெரியும். இப்போ வந்து ஒரு இண்டோர் கல்டிவேஷனுங்கிற மெத்தட்லேருந்து அர்பன் ஃபார்மிங், மாடி தோட்டம், வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படி இப்படி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஒரு ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மர்கிட்ட போய் நம்ம கொண்டு சேர்க்குறதுங்கிறது கஷ்டம். அவங்க அதை அடாப்ட் பண்ணுவாங்களாங்கிறது அதை விட கஷ்டம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் இன் ஃபார்மிங்குள்ளே இறங்குறப்போ அவங்க இதை அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு ரேட்டும் அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆக அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் ரீசர்ச் இருக்கோ அதே அளவுக்கு அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனும் ப்ரொவைட் பண்ணணும். அதே அளவுக்கு அந்த ரிசர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன் மூலமாக விரிவடைய செய்யணும். விவசாயத்தை மேற்கொள்கிற எல்லா ஃபார்மர்ஸ்கிட்டையும் அதை நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஓகேவா? அதுக்கு அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. அடுத்து, வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப்டர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர்ங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இங்கே ஸ்கோப் என்னன்னு நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஸ்கோப் எந்த டிகிரிக்கு தான் ஸ்கோப் இல்லை, எந்த டிகிரிக்கு தான் ஸ்கோப் இருக்குது. டிகிரி இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். நீங்கள் படிக்கிற டிகிரிங்கிறது இஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். ஹூ யூ ஆர்ங்கிறது தான் மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம தான் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். நம்ம ஒவ்வொரு டிகிரி முடிச்சுட்டு வெளியே வர கிராஜுவேட்டும் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு நம்ம பேரண்ட் கொடுக்குற சப்போர்ட், நம்ம டீச்சர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற கான்ஃபிடென்ஸ், இது எல்லாமே ஒரு இன்புட்ஸ் தான். இந்த இன்புட்ஸ்லாம் வச்சு நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை செல் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா அதை செல் பண்ணுறது யாரோட கடமை? யார் அதை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களோட கடமை. இப்போது உங்களை சேல் பண்ண வேண்டியது, உங்களை இந்த சொசைட்டியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக சேல் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. ஸோ இன் தட் சென்ஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்கோப் இருக்கா ஸ்கோப் இல்லையாங்கிறது மேட்ரு கிடையாது, உங்ககிட்ட ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. ஓகே, திஸ் இஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் இதிலேருந்து மாறுபடலாம், அது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்ரிகல்ச்சரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சர் டிகிரிக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா
ஆப்வியஸாக இருக்குது. பட் அதுக்கான அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அந்த அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் உங்களால் எடுத்த உடனே யூ கேன் ஏர்ன் 50,000 60,000 per month, நான் 12 LPA 16 LPA ஏர்ன் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட நான் போய் சொல்ல விரும்பலை. இப்போ ஒரு ப்ரைவேட் ஃபர்முக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களோட இனிஷியல் சேலரி 3 LPA 4 LPA தான் இருக்கும். பட் உங்களுக்கான க்ரோத் ஆப்வியஸாக அங்கே இருக்கும். ஓகேவா? ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். கவர்மெண்ட் செக்டார்ஸ்குள்ளே போனீங்கன்னா தட்ஸ் உங்களுக்கே தெரியும், அதை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை. அது ஒரு ஃபார் பெட்டர். அண்ட் இதெல்லாம் தாண்டி மற்ற எந்த டிசிப்ளின்லையும் இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதில் இருக்குது. ஆண்டர்ப்ரூனர்ஷிப். யூ கேன் பி அ ஆண்டர்ப்ரூனர் வித் யுவர் ஃபீல்ட் பிகாஸ் யூ கெட் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் வந்து எல்லா விதமான ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படிக்கலாம். உங்களோட கரியர் வந்து எந்த டிசிப்ளினில் வேணாலும் நீங்கள் கொண்டு போகலாம். அண்ட் ரீசர்ச் ரிலேட்டடாக நீங்கள் போகணும், நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த பெஸ்ட் ஃபீல்ட். நீங்கள் ஒரு ரிசர்ச்சராக இருக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி வெட்டினரி சயின்ஸ், நிறைய சயின்ஸ், எல்லா பேசிக் லைஃப் சயின்ஸ் எல்லாமே நல்ல ஃபீல்டு தான். அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட்ஸ் எ கிரேட் ஆப்ஷன் அண்ட் it helps you to improve yourself in a better way. ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ரிப்ளை ஆர் ஐ வில் மேக் அ வீடியோ அபவுட் இட். அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்கோப் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஸ்கோப் இஸ் டிபெண்ட் ஆன் யூ. What determines the scope of the agriculture degree is the graduate who studies the course. Not only this course, any course. நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் நீங்கள் தான் வந்து உங்களோட ஸ்கோப்பை டிட்டர்மைன் பண்ணுறீங்களே தவிர நீங்கள் படித்த டிகிரியோ இல்லை நீங்கள் படித்த காலேஜோ கிடையாது. ஸோ ஹவ் யூ வேல்யூ யுவர் செல்ஃப், ஹவ் யூ அப்கிரேட் யுவர் செல்ஃப் தான் மேட்டர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அக்ரிகல்ச்சரல் கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறையா கான்டென்ட் வந்து இந்த சேனலில் வரப்போகுது. நான் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சைட்லேருந்து எனக்கு வர வேண்டியது யோர் சப்போர்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் wishes after this video. Thank you so much, and do subscribe. Bye.